நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சஹாபாக்களின் பிள்ளைகளை பள்ளிவாசலிலே கொண்டு விடுவார்கள். மஸ்ஜித் நபவியில் பெருமானாரோடு உட்கார வைப்பாங்க. பெருமானாருக்கு பின்னால் தொலை சொல்லுவாங்க. பெருமானாருடைய சபையில் இருக்க செய்தாங்க. பெருமானார் தடை செய்யலை. இன்றைக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களை பள்ளிவாசலில் நம்ம வந்தால் விரட்டுறோம், வெளியே போ பத்துறோம். அது அல்ல, பெருமானார் அனுமதிச்சாங்க. ஏன் அனுமதிச்சாங்க? அந்த பிள்ளைகள் வரட்டும், நிற்கட்டும், பெரியவர்கள் பக்கத்தில் வச்சுக்கங்க. உங்களை பார்த்து அந்த பிள்ளை பழகணும், தொழணும். என் பிள்ளையை தொழுகையாளியாக நான் ஆக்குவதற்கு, மார்க்கமுடையவனாக ஆக்குவதற்கு, மார்க்கமுடையவர்கள் இருக்கும் இடத்தில், ஒழுக்க சீலர்கள் இருக்கும் இடத்தில் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் என்றார்கள். ஒரு கட்டத்தில் பிள்ளைங்களுடைய சலசலப்பு கூடும்போது தடுக்கிற காரியங்கள் வருகிறது. ஆனால் பக்குவத்தை கொடுத்தாங்க. பள்ளிவாசலிலே தொட்டில் கட்டி சிறுவர்களை படுக்க வைத்தாங்க. 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அந்த குழந்தையை அந்த தாய்மார்கள் மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து மாநபியின் பள்ளிவாசலில் தொட்டில் கட்டி அந்த பிள்ளையை படுக்க வைத்தார்கள். சுபுகு தொழுகையில் பெருமானார் தொழ வைப்பாங்க. பிள்ளைங்க தொட்டிலில் தூங்கும். வந்தவங்க கேட்பாங்க, ஏம்மா வீட்டில் பிள்ளைங்களை போட்டுட்டு நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியது தானே? பெண் மக்கள் அனுமதிக்கப்பட்ட காலம், பின்னால் தடை செய்கிறாங்க. ஏன் இங்கே கொண்டு வந்தீர்கள்? அந்த தாய்மார்கள் சொன்ன பதில், நாங்கள் ஆசைப்பட்டோம். காலையில் எங்கள் பிள்ளைங்க 3 மாதம்தான் 4 மாதம்தான் பள்ளிவாசலில் எங்கள் பிள்ளைங்க தொட்டிலில் வந்து முழிச்சிட்டு இருக்கோ தூங்குதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொலை வைப்பாங்க. நபியினுடைய கிராத்தை எங்கள் பிள்ளைகளின் காதுகளில் கேட்டு உள்ளங்களில் போய் சேர வேண்டும். நபி ஓதும் கிராத், அந்த தொழுகையில் ஓதப்படுகிற வசனங்கள், அதுவும் மாநபி அவர்களால் ஓதப்படுகிற வசனம், எவ்வளவு பெரிய பாக்கியம். எங்கள் பிள்ளைங்க காதில் விழணும். பிள்ளைங்க தூங்குறாங்க, தூங்குனாலும் காதில் விழும், உள்ளத்தில் இறங்கும், நாளை எதிர்காலம் ஜொலிக்கும். இன்றைக்கு மதீனாவின் அன்சாரிகளாக பின்னால் வாழ்ந்தவர்கள் யார்? இந்த குழந்தைகள். எந்த குழந்தைகள் தாயால் இப்படி வார்த்தெடுக்கப்பட்டதோ, இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த மார்க்கத்தின் ஞானமுடையவர்களாக, இந்த மார்க்கத்திற்கு தோள் கொடுத்தவர்களாக அந்த பிள்ளைகள் உருவானார்கள். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு தந்தை கொடுக்கிற சன்மானம் என்னன்னு கேட்டாங்க. ஒரு தகப்பன் தான் மௌத்தார போது பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகிற சன்மானம் எது? வீடுகளையா, வாசல் சொத்துக்களையா, நிறைய தோட்டங்கள் துறவுகளையா? இல்லை. ஒரு நல்ல தந்தை, மா நகல வாலிதுன் வலதா, ஒரு நல்ல தந்தை யார்? தன் பிள்ளைகளுக்கு அவர் விட்டு செல்லும் சன்மானங்களிலெல்லாம் மிகச்சிறந்த சன்மானம்